புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல பெண்களுக்கு கருப்பையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், பிசிஓடி, பிசிஓஎஸ், பல்கி யூட்ரஸ், எண்டோமெட்ரியோசிஸ், அடினோமயோசிஸ், கருப்பை வீக்கம், கருப்பை வாயில புண்ணு இருக்கு, இல்லை கேன்சர், சர்விக்கல் கேன்சர்னுடைய சிம்டம்ஸ் எப்படி இருக்கும், எங்களுக்கு அதெல்லாம் இருக்கா, அது வந்துருமா அப்படியான பயங்கள் இருக்கா, இல்லை கருப்பை நம்ம கர்ப்பப்பையை நீக்கணும் அப்படின்னு அறுவை சிகிச்சை சொல்லியிருக்காங்க, அறுவை சிகிச்சை தேவையா, இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் தான் இன்றைக்கி டாக்டர் ஆன் காலில் நம்ம டிஸ்கஸ் பண்ணவிருக்கிறோம். MGM Healthcareனுடைய தலைமை மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜெயஸ்ரீ கஜராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். டாக்டர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றிடலாம். வணக்கம் டாக்டர். ஸோ உடம்பு நார்மலாக ஒரு ஃபீவர்னால் டாக்டர்கிட்ட போகிறது உண்டு, இல்லைனா ஒரு முக்கியமான பிரச்சனை ஏதாவது இருக்குது, ஒரு குழந்தையை பெற்றுக்கணும், குழந்தை பிறக்கலை அப்படின்னா கர்ப்பப்பையை செக் பண்ணுவாங்க, இல்லை மெனோபாஸ் டைமில் ஒரு சில சேஞ்சஸ் வரும், அதனால் பார்ப்பாங்க. இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு மென்ஸ்ட்ரல் சைக்கிளுங்கிறது பெண்களுக்கு மாதம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுக்கே மருத்துவரை நாடி ஆகணும், மருந்துகளை எடுத்தே ஆகணுன்ற ஒரு சூழல் இப்போ இருக்கக்கூடிய பெண்கள் பலருக்கும் இருக்குது. குறிப்பாக அந்த ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன், அந்த குழந்தைங்களுக்குமே இருக்குது. பியூபர்ட்டியும் சீக்கிரம் அட்டென்ட் பண்ணிடுறாங்க, டீனேஜ்லேயும் ரொம்ப சிரமமாக இருக்குது, ஒரு பக்கம் படிப்பு, ஒரு பக்கம் ஹெவி ஃப்ளோ, இல்லை மென்சஸே வரல, அதனால ஒபிசிட்டி, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது. பீயிங் ஏ டாக்டர் ஒவ்வொரு நாளும் நிறைய பேஷண்ட்ஸு, நிறைய அனுபவம் உங்களுக்கு இருக்கும். ஸோ முன்ன இருந்த காலகட்டம் மாதிரி இப்போது இப்படி இருக்குது இல்லையா? ஸோ இதுக்கு என்ன காரணமாக இருக்குது டாக்டர்? ஆக்சுவலி நீங்கள் கேட்டிருக்க கேள்வி ரொம்ப ஒரு ரெலவெண்ட் கேள்வி இந்த காலகட்டத்தில். பல காரணங்கள் இருக்குது. இப்போ நம்ம ஒரு குழந்தைங்களை எடுத்துட்டோம்னா, டீனேஜர்ஸ், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னெல்லாம் இந்த பியூபர்ட்டி ஆக்சுவலி ஒரு 13 இயர்ஸ் 14 இயர்ஸில் தான் வரும், ஈவன் 15 இயர்ஸ் கூட வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ 9 இயர்ஸ் 10 இயர்ஸ்லேயே நாங்கள் கேள்விப்படுறோம். ஸோ பேரண்ட்ஸ் வரிடாக இருக்காங்க, என்ன டாக்டர் இவ்வளோ சீக்கிரம் வந்துருச்சேன். ஆனால் இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஒன்று, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அந்த வெயிட் கெயின். ஸோ என்ன ஒரு ஆவரேஜ் 13 இயர் ஓல்டு எடுத்திங்கன்னா, முந்தி ஒரு 50 கிலோ அப்படி இருப்பாங்கன்னா இப்போ 70 கிலோஸ் இருக்காங்க. இது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ். அண்ட் ஒரு எல்லாத்துக்குமே ஒரு க்ரோத் பொட்டென்ஷியல்னு இருக்கும். தட் இஸ் இவ்வளோ தான் வளரணும் இந்த குழந்தைன்னு. பிற்காலத்தில் அந்த அளவுக்கு வளர்ச்சி வரலை, வேரியஸ் ரீசன்ஸ் இருக்குது அதுக்கு. இப்போ அந்த சில்ட்ரன் அந்த க்ரோத் பொட்டென்ஷியலை அட்டைன் பண்ணுறாங்க. ஸோ 9 இயர்ஸ் 10 இயர்ஸ்லாம் ரொம்ப காமன். கவலைப்படணுமானா வேண்டாம். ஆனால் இதே ஒரு 7 இயர்ஸ் 8 இயர்ஸில் பியூபர்ட்டி வந்துருச்சுன்னா கட்டாயம் போய் டாக்டரை பார்க்கணும். குறிப்பிட்டு இந்த பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் ஆரம்பிச்சதுன்னா 7 இயர்ஸ் 8 இயர்ஸில் கட்டாயம் கைனகாலஜிஸ்ட்டை போய் முன்கூட்டியே பார்க்கணும். மென்ஸ்ட்ரேஷன் ஆரம்பித்தப்பறம் போகக்கூடாது. இதே காரணத்தினால தான் பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்கிறது. குழந்தைங்களுக்கு சாதாரணமாக ஒரு 3-4 வருஷம் வரைக்கும் மாதவிடா ஒரு 3 மாதம் 2 மாதம் அந்த மாதிரி தள்ளி தான் வரும். இது நார்மல். ஓகே, இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே தேவையில்லை, ஜஸ்ட் லைஃப் ஸ்டைல் தான். இந்த குழந்தைங்களை வெளியே போய் விளையாட சொல்லணும், எப்போ பார்த்தாலும் ஃபோனு டிவி அப்படின்னு உட்காராம, அதுவே போதும். ஒரு ரீஅஷூரன்ஸ் தான் மதருக்கு, குழந்தைக்கு கூட வேண்டாம். நெக்ஸ்ட்டு அந்த வளர ஒரு 20 இயர்ஸ் 19 இயர்ஸ் ஆனப்புறம் கட்டாயம் ஓரளவுக்கு பீரியட்ஸ் ரெகுலராக வரணும். அகெயின் என்வாயரன்மெண்டல் ஃபேக்டர்ஸ், அதுக்குள்ளே படிப்பு முடிச்சுட்டு ஸ்ட்ரெஸ், வேலைக்கு போகிறாங்க, ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ். ஸோ பலவித காரணங்கள்னால மென்சஸ் 28 நாளில் தான் வரணும்னு இல்லை. பட் எல்லாருக்குமே ஒரு 25 நாள்லேயும் ரெகுலராக வரலாம், 35 நாள்லேயும் ரெகுலராக வரலாம். பட் ரெகுலராக வரணும் ஓரளவுக்கு. இர்ரெகுலராக வர்றது மெயின்லி இந்த பல ரீசன்ஸ் தான். இது ரொம்ப அவுட் ஆஃப் த வே போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு குறிப்பிட்டு அவங்களுக்கு குழந்தைக்கு ட்ரை பண்ணுறாங்க, இல்லை அடிக்கடி மென்சஸ் ரொம்ப ரத்த சோர்வு வந்திருக்கு, அனீமியா வந்துருச்சு, ஸோ அந்த மாதிரி ரீசன்ஸ் இருந்தால், தைராய்டு லோவாக இருந்தால் அப்போ மாத்திரம் நம்ம ட்ரீட் பண்ணால் போதும். பட் எல்லாருக்கும் ட்ரீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகே டாக்டர். ஸோ என்னோடய சிம்டம்ஸும் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இப்போது நமக்கு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்படின்னும் போது இன் ஜென்ரல் டேர்ம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹார்மோன்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஹார்மோனியல் இம்பேலன்ஸ்ன்றது எங்களுக்கு ஒரு ஈஸி வேர்டு அது யூஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா அது ஒரு அளவுக்கு ஒரு அர்த்தம் அது கன்வே பண்ணுது உங்களுக்கு. பட் ஆக்சுவலி என்ன ஆகுது, நீங்கள் ஒரு பலவிதமான ஹார்மோன்ஸ் ரெஸ்பான்சிபிள், ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், தைராய்டு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதில் ஏதாவது ஒரு ஹார்மோன் அதிகமாகவோ குறைச்சலாக இருந்தால் அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்கலாம். ஓகே, இம்பேலன்ஸ்ன்றது எல்லாமே கரெக்டாக இருக்கும், ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ஹார்மோனுக்கும் இன்னொரு ஹார்மோனுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் ஏற்படும். இதுக்கு மெயின் காரணம் ஒபிசிட்டி தான். தட் இஸ் நம்மளுடைய வெயிட் அதிகமாகிறது தான் மெயின் ரீசன். ஸோ என்ன ரீசன்னா, நம்ம ஃபேட்டி டிஷ்யூ இருக்குது பாடியில் வெயிட் போடும்போது, அதுலேயும் ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, இந்த ஹார்மோன்ஸ் ப்ளஸ் நம்மளோட ஓன் ஹார்மோன்ஸ் ஒன்றா வேலை செய்யும் போது தான் அந்த
இம்பேலன்ஸ் வருது. ஓகே. ஸோ வெயிட்டை குறைச்சோம்னா இந்த அடிஷ்னல் ஹார்மோன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடும். ஸோ வேறு ஒரு ட்ரீட்மெண்ட்டோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆக்சுவலி தேவையே இல்லை. ஓகே. ஸோ இந்த ஒபிசிட்டி தான் ரீசன் சொல்கிறீங்க. ஒபிசிட்டினால பெண்களுக்கு வேறு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும் டாக்டர்? பல விதமான ப்ராப்ளம் வரலாம். ஒன்று அவங்களுடைய ஜென்ரல் டே டு டே ஆக்டிவிட்டீஸே ஓரளவுக்கு வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்க மாட்டாங்க, டெய்லி ஒர்க் பண்ண முடியாது, ஓகே, எந்த விதமான ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லையும் கலந்துக்க முடியாது. ஸோ நாங்கள் சொல்வோம் லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட், நீங்கள் வந்து வெயிட் எக்ஸசைஸ், டயட் எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்கன்னா அவங்களால பண்ண முடியாது. ரெண்டாவது ஒரு 30s 40s போகும்போது பிபி, சுகர் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். கொலஸ்ட்ரால் அதிகமாகிறதுக்கு இருக்குது. ஸோ இப்படியே விட்டோம்னா ஹார்ட் அட்டாக்ஸ் வரலாம். ஓகே. ஸோ ஸ்ட்ரோக் வரலாம். இப்போ வந்து ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னே இது ரொம்ப அன்காமன் லேடிஸ்க்கு. இப்போ யங் ஏஜ்லேயே இதெல்லாம் பார்க்குறோம் நாங்கள். மெயின் ரீசன் இஸ் அகெயின் ஒபேசிட்டி தான். ஓகே. ஸோ யூட்ரஸில் ப்ராப்ளம் அப்படின்னால இந்த பிசிஓடினா வெயிட் கெயின் ஆகும், பிம்பிள்ஸ் இருக்கும், இந்த மாதிரி அவங்களுடைய அப்பியரன்ஸே மாறக்கூடிய ஒரு கண்டிஷன். இது சிம்டம்ஸாக நம்ம வந்து லிட்ரலாக வெளியிலே பார்க்குறோம், எக்ஸ்டர்னலாகவே பார்க்குறோம். இந்த பிசிஓடி கண்டிஷன் பற்றி சொல்லுங்கள் டாக்டர். ஒரு சின்ன திருத்தம் வந்து இங்கே என்னென்னா பிசிஓடி அப்படின்ற வேர்டு வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா இது வந்து பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிஸார்டர் இல்லை டிசீஸ். ஓகே. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து ஒரு டிசீஸும் கிடையாது, ஒரு டிஸார்டரும் கிடையாது. ஓகே. PCOS, தட் இஸ் பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம். சிண்ட்ரோம்னு நாங்கள் சொல்லும் போது இது ஒரு கலெக்ஷன் ஆஃப் சிம்டம்ஸ். இது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் தான். ஸோ இதை வந்து டிசீஸ்ன்னு நம்ம லேபிள் பண்ணக்கூடாதுன்றது தான் உலக அளவில் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஓகே. சிம்டம்ஸ் என்னென்னா ஒன்று இர்ரெகுலர் சைக்கிள்ஸ், ரெண்டாவது ஹேர் க்ரோத், அப்நார்மல் ஹேர் க்ரோத், தட் இஸ் லேடிஸ்க்கு வந்து சின்னில், இந்த இங்கே அப்பர் லிப்பில் இதெல்லாம் வரலாம். ஹேர் ஃபால் இருக்கலாம், தட் இஸ் மேல் டைப் ஆஃப் பால்னஸ். ஸோ ஹேர் ஃபால் இருக்கலாம். ஒரு 30s 40s ஆகும்போது பிபி, சுகர் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இட் இஸ் ஒரு பெரிய ஸ்பெக்ட்ரம் ஆஃப் டிசீசஸ். அதனால பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம்னு இதுக்கு பேர். ஓகே டாக்டர். MGM Healthcareனுடைய தலைமை மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜெயஸ்ரீ கஜராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். நம்ம தொடர்ந்து பேசலாம். இந்த பிசிஓடி கண்டிஷன் பற்றி சொல்லியிருந்தீங்க. அது ஒரு நோயினே வந்து சொல்லாதீங்க, அது ஒரு ஜஸ்ட் ஒரு சிண்ட்ரோம் மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது ரொம்ப நல்ல ஒரு மெசேஜ். ஏன்னா அதில் இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகி அந்த ப்ராப்ளம் வந்து இன்னும் பெண்களுக்கு அதிகமாக இருக்குது டாக்டர். ஸோ இப்போ நம்ம கர்ப்பப்பையில் பிரச்சனை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இப்போது ஹார்மோனல் பில்ஸ் நம்ம அந்த மாதிரி எடுக்கிறோம் இல்லையா? ஸோ இது டிபெண்ட்டாக தான் நம்ம இருக்கணுமா? கிடையவே கிடையாது. ஆக்சுவலி முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறோம் இந்த ஹார்மோனல் பில்ஸ் கொடுக்கறதுக்கு. குறிப்பிட்ட ஒரே ஒரு ரீசன் வந்து குழந்தைங்க, தட் இஸ் ப்ரெக்னென்சியை தள்ளி போடணும், இல்லை இப்போதைக்கு எங்களுக்கு வேண்டாம், 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வேணும் அப்படின்னு சொல்லும் போது அப்போ தான் நாங்கள் இந்த ஹார்மோனல் பில்ஸை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறோம். ஓகே. மற்றபடி ரொம்ப ரேராக இந்த ஒரு இர்ரெகுலர் சைக்கிள்ஸ்க்கு ஒரு ஷார்ட் டேர்முக்கு யூஸ் பண்ணுவோம். பட் டிபெண்ட்டாக வந்து இருக்கவே கூடாது யாருமே. ஏன்னா லாங் டேர்ம் நம்ம சொல்கிறது ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் கூட பரவாயில்ல. பட் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் எடுக்கும்போது அதுக்குள்ள சைடு எஃபெக்ட்ஸ் கட்டாயம் வரும். ஓகே. ஸோ அது ஆஸ் டாக்டர்ஸ் நாங்களே வி வில் நாட் ப்ரிஸ்கிரைப் தட் லாங். ஓகே டாக்டர். ஸோ இந்த பிசிஓடி கண்டிஷன் பற்றி பேசணும், இதெல்லாம் சொன்னீங்க. எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அடினோமயோசிஸ் சொல்கிறாங்க, இந்த கண்டிஷன்ஸ் பற்றியும் சொல்லுங்கள். இப்போ நிறைய இந்த வந்து எண்டோமெட்ரியோசிஸ் பார்க்குறோம். மேபி பிற்காலத்தில் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் கிடையாது, லேப்ரோஸ்கோப்பி கிடையாது. ஸோ பெயின் பீரியட்ஸ் அப்போ பெயின்னு வருவாங்க, அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். பட் எண்டோமெட்ரியோசிஸ் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு இப்போ நமக்கு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் இருக்குது, லேப்ரோஸ்கோப்பி இருக்குது. இது என்னென்னா ஒரு ரொம்ப சிம்பிள் விஷயம். மாதம் வந்து நமக்கு மென்சஸ் வரும்போது யூட்ரஸ்க்குள்ளே அந்த பிளட்டு கலெக்ட் ஆகி மென்ஸ்ட்ரேஷன் அப்போ அது வெளியே வருது. ஓகே. இதே டிஷ்யூ வந்து சில சமயம் கர்ப்பப்பைக்கு உள்ளே இல்லாமல் சைடில் இருக்கும், ஓவரி மேலே, யூட்ரஸ் சுற்றி, சில சமயம் ஈவன் குடல் நடுவில் எங்கே வேணால் வரலாம் அது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த டிஷ்யூ அதே ஹார்மோன்ஸ்க்கு அது ரெஸ்பாண்ட் ஆகும். ஸோ எவ்ரி மந்த் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வரும்போது இதுவும் வளரும். பட் கர்ப்பப்பை உள்ளே இருக்கிற கலெக்ஷன் வந்து வெளியே வந்துடும். மற்ற இடத்துல அது வெளியே வர முடியாததுனால அது அப்படியே கலெக்ட் ஆகிட்டே போயிட்டு ஒரு சிஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகும். காமனாக வந்து ஓவரியில் தான் பார்க்குறோம் இது. ஓகே டாக்டர். இதுக்கு வந்து எண்டோமெட்ரியாட்டிக் சிஸ்ட். இதே யூட்ரஸ் உடைய மசில் வாலில் வந்து இந்த கலெக்ஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் அடினோமயோசிஸ். ஓகே. பொதுவாக அடினோமயோசிஸ் ஒரு குழந்தை இல்லை 2 குழந்தை பிறந்த அப்புறம், 2 ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் அதை பார்க்கறது. பட் எண்டோமெட்ரியோசிஸ் ஈவன் ஒரு 17-year-old சைல்டில் கூட நம்மளால் எண்டோமெட்ரியோசிஸ் இப்போலாம் பார்க்க முடியுது. இட்ஸ் வெரி காமன் அண்ட் இட்ஸ் ரொம்ப ஒரு டிஃபிகல்ட் இது டு ட்ரீட்.
ஏன்னா இது ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ். நம்ம வந்து ஒரு கோர்ஸ் மருந்தோ மாத்திரையோ இல்லை ஒரு சர்ஜரியோ பண்ணிட்டோம், இது வந்து க்யூர் ஆயிடுச்சு அப்படின்ற சுச்சுவேஷன் கிடையாது. ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆக இது இது வந்து நம்ம மெனோபாஸ் வரைக்கும் போயிட்டே தான் இருக்கும். ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். காலர் லைன்ல கனெக்ட் ஆயிருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. Hi. அம்மா உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து? Been kept on hold. ஓகே, Please stay on. உங்க பேர் சொல்லுங்க. டாக்டர் ஆன் கால்ல இணைந்திருக்கீங்க. உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து? ஓகே, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். இந்த எண்டோமெட்ரியோசிஸ் இந்த கண்டிஷன் வரதுக்கு மேஜரான ரீசன் என்னவா இருக்கு டாக்டர்? ரீசன்ஸ் அகெயின் பல விதமான ரீசன்ஸ் இருக்கு. ஓகே, நிறைய இந்த மென்ஸ்ட்ரேஷன் வந்து நம்ம யூஸ்வலாக ஒரு இந்த பேக் ஃப்ளோ மாதிரி ஆகும். நிறைய தியரிஸ் இருக்கு, பட் இது வரைக்கும் எதுவுமே ப்ரூவ் ஆகலை. ஓகே, பட் மென்ஸ்ட்ரல் பிளட் வந்து இந்த பேக் ஃப்ளோ ஆச்சுன்னா சில பேருக்கு பிறவியிலே வந்து அந்த பேசேஜ் பிளாக் இருக்கும். ஓகே, அதில் தான் நிறைய எண்டோமெட்ரியோசிஸ் பார்த்துருக்கோம் முந்தி. பட் இப்போ வளர்ச்சி அப்போ தட் இஸ் அந்த கருப்பையில் வந்து டெவலப் ஆகும் போதே இந்த டிஷ்யூ அங்கங்கே ட்ராப் ஆகிடும். ஓகே, ஸோ ட்ராப் ஆகும்போது அது ரெஸ்பாண்ட் ஆகுது. அது வந்து காமனஸ்ட் இது வந்து எக்ஸ்ப்ளனேஷன் அதுதான். பட் அதுக்குள்ளே போகணும்னா நம்ம இப்போதைக்கு அதை அந்த சப்ஜெக்ட் முடிக்க முடியாது கண்டிப்பாக. பட் எண்டோமெட்ரியோசிஸ் வெரி வெரி காமன். இந்த எண்டோமெட்ரியோசிஸ் கண்டிஷன் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து என்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க? மெயினாக வந்து மென்ஸ்ட்ரேஷன் டைம்லேயும் ஒரு வாரத்துக்கு முன்னையும் ரொம்ப சிவியர் பெயின். ஓகே, இட் இஸ் தாழ முடியாத அளவுக்கு பெயின் இருக்கும். அல்ட்ராசவுண்ட் பண்ணால் சில சமயம் டோட்டலாக நார்மல் ஸ்கேன்னு வரும். ஏன்னா சின்ன சின்ன டெபாசிட்ஸ் இருந்தால் கூட பெயின் இருக்கலாம். ஒரு சில சமயம் ஒரு பெரிய 6 சென்டிமீட்டர் இல்லை 7 சென்டிமீட்டர் எண்டோமெட்ரியாட்டிக் சிஸ்ட் இருக்கலாம். ஸோ மோஸ்ட்லி பெயின் தான். பட் இதை வந்து நம்ம ஒரு ட்ரீட் பண்ணாமையோ ரெக்கக்னைஸ் பண்ணாமல் விட்டோம்னா இந்த ப்ளீடிங்னால இப்போ நீங்கள் ஓல்டு பிளட்டு பார்த்தீங்கன்னா கலர் மாறும், பிளாக்காக இருக்கும், ஸ்டிக்கி ஆகிடும். ஸோ இந்த ஸ்டிக்கி கலெக்ஷன்ஸ் இருக்கும்போது இந்த குடல் பக்கத்தில் இருக்க டியூப், ஃபெலோப்பியன் டியூப், இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று ஒட்டும் போது அடிஷன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே, அடிஷன்ஸ் ஃபார்ம் ஆகும்போது குழந்தை நிற்கிறதுக்கு வாய்ப்பு வந்து குறைஞ்சிட்டே போகும். ஓகே, நேச்சுரலாக நிற்கிறதுக்கு. ஸோ மெயினாக பெயின் அண்ட் இன்ஃபர்டிலிட்டி, தட் இஸ் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து டிலே ஆகும். காம்ப்ளிகேஷன்ஸ். ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. விஜயலட்சுமிமா. எந்த ஊர்ல இருந்துமா? தப்பதையில 2 கட்டி இருக்குமா, ஃபைப்ராய்டு கட்டின்னு சொன்னாங்க. என்ன வயதுமா உங்களுக்கு? 54. சரிம்மா, பேசுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ. சொல்லுங்கம்மா. 54 வயசு. உங்களுக்கு மாதவிடா நின்றுடுச்சா இல்லை இப்போ வந்துட்டு இருக்கா? ஒரு வருஷம் வரைக்கும் ஒரு 3 மாசத்துல 2 மாசம் வந்துட்டு தான் இருக்கு. இப்ப இல்லம்மா, 1 மாசமா 6 மாசமா இல்ல. ஃபைப்ராய்டு கட்டி 2 இருக்குமா. சரி, என்ன சைஸ்ன்னு சொன்னாங்களா? அரிக்குது, ரத்தத்தை எடுக்கணுமா இப்படின்னு எனக்கு தெரியலம்மா. என்ன சைஸ் ஃபைப்ராய்டு கட்டின்னு சொன்னாங்களாம்மா? 4 சரி, உங்களுக்கு வந்து மாதவிடால பிரச்சனை இல்லை, அதிக ப்ளீடிங் இல்லை, பெயின் இல்லை அப்படின்னா இந்த வயசில் கட்டாயம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம வாட்ச் பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுற டைமில் 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்த்துக்கணும். அது வந்து எந்த அளவுக்கு வளருது. இப்போ இன்றைக்கி 4 சென்டிமீட்டர் இருக்கிறது 6 மாதத்துக்கு அப்புறம் 7 சென்டிமீட்டர் இருந்தால் அது எடுக்க வேண்டியதாக இருக்கலாம். பட் பொதுவாக இந்த ஏஜ் குரூப்பில் 4 சென்டிமீட்டர் ஃபைப்ராய்டு நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். இன்னைக்கு டாக்டர் ஆன் காலில் பெண்களுக்கு கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றி நம்ம விளக்கமாக கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். எம்ஜிஎம் ஹெல்த் கேர்னுடைய தலைமை மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜெயஸ்ரீ கஜராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். தொடர்ந்து நம்ம டாக்டர் கிட்ட பேசலாம். டாக்டர், ஒவ்வொரு கண்டிஷன் பற்றியும் ரொம்ப அழகாக விளக்கம் கொடுத்துட்டு இருக்கீங்க. நிறைய பேருக்கு இந்த அவேர்னஸே இல்லை. நம்ம உடலில் நம்ம கர்ப்பப்பையில் என்ன நடக்குதுன்னே பெண்களுக்கு தெரியல, ஒழுங்காக சாப்பிட்றது இல்லை, எல்லாருக்காகவும் ஓடுறாங்க, ஆனால் தன்னை தானே பார்த்துக்கிறது இல்லை இல்லையா? ஸோ ஓகே, இந்த கண்டிஷன் வந்து பல்கி யூட்ரஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன். இது வந்து காமனான ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க. ஸோ பல்கி யூட்ரஸ் இருக்கிறவங்களுடைய கர்ப்பப்பை எப்படி இருக்கும், இது வந்து எப்படி சைக்கிளை வந்து எப்படி அஃபெக்ட் பண்ணுது? ஐ எம் வெரி ஹாப்பி நீங்கள் இந்த பாயிண்ட்டை கொண்டு வந்தது. பிகாஸ் நிறைய பேர் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணும்போது அதை வந்து யூட்ரஸ் பல்கி அப்படின்னு போட்டுட்டு அந்த மெஷர்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, உடனே எல்லாரும் பயப்படுறாங்க, ஐயோ என் யூட்ரஸ் பல்கியாக இருக்குது. பட் பல்கி யூட்ரஸ்ன்றது இட்ஸ் அ வெரி நார்மல் சேஞ்ச். அது ஒரு ப்ரெக்னென்சியோ இல்லை 2 ப்ரெக்னென்சி ஆனாலே கர்ப்பப்பை வந்து ஒரு மாதிரி இந்த சைஸ்லேருந்து 10 மாதம் அளவுக்கு அது வளர்ந்து திருப்பி போகும்போது அது நார்மல் சைஸ்க்கு போகாது. ஸோ 1 or 2 ப்ரெக்னென்சிஸ்க்கு அப்புறம் ஒரு 8 சென்டிமீட்டர் இருக்கிற யூட்ரஸ் சைஸ் வில் டெஃபினெட்லி பி 10 or 11 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டராக இருக்கும். ஸோ கட்டாயம் அதை டிஸ்கிரைப் பண்ணும்போது பல்கி அப்படின்னு.
ஸோ இட் டசன்ட் மீன் தட் பல்கி யூட்ரஸ்னால் ஒரு டிசீஸ் இருக்குது நம்ம பயப்படணும் அந்த மாதிரி கிடையவே கிடையாது ஃபஸ்ட்டு. பட் இது வந்து கனெக்டடாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு அடினோமயோசிஸ் இருந்தால் பல்கி யூட்ரஸ், ஃபைப்ராய்டு யூட்ரஸாக இருந்தால் பல்கி யூட்ரஸ் இருக்கலாம். ஸோ இட்ஸ் அ காமன் டேர்ம். ஸோ பொதுவாக என்னுடைய மெசேஜ் எல்லாருக்கும் என்னென்னா, பல்கி யூட்ரஸ்ன்னு ஸ்கேனில் பார்த்தா பயப்படாதீங்க. என்ன காரணம்னு பார்த்துட்டு அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் எடுத்தால் போதும். ஓகே. ஸோ ஃபைப்ராய்ட்னா அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட், அடினோமயோசிஸ்னால் அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட். ஓகே. ஸோ நோ நீட் டு கோ அண்ட் ஜம்ப் இன் டு சர்ஜரி ஜஸ்ட் பிகாஸ் யூட்ரஸ் பல்கின்னு சொன்னதுனால சர்ஜரி பண்ண வேண்டாம். ஓகே, ஐ எம் ஹாப்பி தட் நீங்கள் இதை சொன்னது. ஏன்னா இந்த மாதிரி கண்டிஷன் அடினோமயோசிஸோ இல்லை பல்கி யூட்ரஸ்லாம் இருந்தால் சர்ஜரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ டோன்ட் திங்க், நாட் நெசசரி. சூப்பர். சிஸ்ட்டு பற்றி எடுத்துக்கலாம் டாக்டர். ஃபங்க்ஷனல் சிஸ்ட் சொல்கிறாங்க, சாக்லேட் சிஸ்ட் சொல்கிறாங்க. இந்த மாதிரி மல்டிபிள் சிஸ்ட்டும் இருக்கும் ஒரே கர்ப்பப்பையில். ஸோ இது வந்து நமக்கு க்யூர் பண்ணுறதுக்கான சொல்யூஷன் அப்படிங்கிறது எப்படி, இதை நம்ம சிம்டம்ஸை எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஒவ்வொரு மாதமும் நமக்கு வந்து இந்த முட்டை வளர்ச்சி வரும்போது ஒரு சிஸ்ட் ஃபார்ம் ஆகுது. ஓகே. இந்த சிஸ்ட் யூஸ்வலி ஒரு 2.5-3 சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்கும். அண்ட் மென்சஸ் வரத்துக்கு ஒரு 10-12 நாளைக்கு முன்னே அது ரப்சர் ஆகிடும். இது வந்து நார்மல் ப்ராசஸ். ஒரு சில சமயம் இது ரப்சர் ஆகாமல் பர்சிஸ்ட் ஆகும், ஒரு 5 சென்டிமீட்டர் அது மாதிரி. அதுவுமே ஒரு 3 மாதம் வெயிட் பண்ணால் தானாக போயிடும். ஸோ வி ஜஸ்ட் சே 3 மாதத்துக்கு அப்புறம் ஸ்கேன் பண்ணிவிட்டு வாங்க போதும். இது வந்து கிளியர் சிஸ்ட். ஓகே. ஒரு சில சிஸ்ட்டில் வந்து உள்ள ப்ளீடிங் ஆகும், ஹெமராஜிக் சிஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இதே வந்து எண்டோமெட்ரியோசிஸ் இருந்ததுன்னா எண்டோமெட்ரியாட்டிக் சிஸ்ட். இதே ஒரு 45-50 இயர்ஸில் நாங்கள் ஒரு 5 சென்டிமீட்டர் சிஸ்ட்டு பார்த்தா ஸ்கேனில் வந்து அதை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். மிக்ஸ்டு எக்கோ டெக்ஸ்டர்னு சொல்லுவாங்க. ஒரு சில இடத்துல சிஸ்ட்டாக இருக்கும், ஒரு இடத்துல சாலிடாக இருக்கும். அப்போ எங்கள் மைண்டில் என்ன சந்தேகம்னா, இது கேன்சராக இருக்கலாமா? ஸோ ஒவ்வொரு ஏஜ் குரூப்பில் ஒரு டைப் ஆஃப் சிஸ்ட், அதுக்குள்ளே குறிப்பிட்ட ட்ரீட்மெண்ட் இருக்குது. அகெயின் ஒரு 5-6 சென்டிமீட்டருக்குள்ளே இருந்தால் நம்ம வந்து இது எதுவுமே பண்ண வேண்டாம், அப்சர்வ் பண்ணாலே தானாக கரைஞ்சி போயிடும். பட் ஓல்டர் ஏஜ் குரூப்பில் இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆகணும். ஓகே. எண்டோமெட்ரியாட்டிக் சிஸ்ட்டும் அதனால் ப்ரெக்னென்சி டிலே ஆகுது, இல்லை அதனால் வந்து நமக்கு பெயின் ரொம்ப இருக்குது அப்படின்னா லேப்ரோஸ்கோப்பி பண்ணி அந்த சிஸ்ட்டை ரிமூவ் பண்ணுவோம். பண்ணி எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு எண்டோமெட்ரியோசிஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். ஓகே. பட் பொதுவாக சிஸ்ட்ன்றது வந்து யங்கர் ஏஜ் குரூப்பில் நோ நீட் டு வரி. ஓகே. ஸோ இது வந்து ஏசிம்டமெட்டிக்காகவும் இருக்குமா டாக்டர்? வெரி ஆஃபன், எஸ்பெஷலி எண்டோமெட்ரியோட்டிக் சிஸ்ட். ஓகே. என்ன இருக்குன்னே தெரியாது. ஓகே. இன்ஃபேக்ட் ஐவ் ஹேட் ஒன் கேர்ள் ஒரு மேபி 5-6 இயர்ஸ் அகோ ஆஸ்திரேலியாவில் படிக்க போகிறதுனால ருட்டீனாக அல்ட்ராசவுண்ட் பண்ணாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஷி ஹேட் a 30 centimeter cyst. அண்ட் ஷீ தாட் நான் வெயிட் போட்டுட்ருக்கேன் டாக்டர், நான் வந்து ஜிம்முக்கு போயிட்டுருக்கேன் ரெகுலராக. ஏன்னா தட் சிஸ்ட் வாஸ் பிக். ஓகே. ஸோ ஷீ சார் நான் அப்ராட் ஸ்டடி பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னே ஐ வாண்ட் டு ரெடியூஸ், நான் ஜிம்முக்கு போகிறேன். பட் ஸ்கேன் பண்ணலாம் இந்த மாதிரி. ஸோ 30ன்றது இட்ஸ் a huge size, நாட் காமன். பட் அந்த மாதிரியும் வரதுக்கு வாய்ப்பு. ட்ரீட் பண்ணுறதும் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும் இல்லையா? சர்ஜரி பண்ணி தான் ஆகணும். ஓகே. ஸோ ஓகே, நம்ம லேப்ரோஸ்கோபி சர்ஜரி பற்றி பார்க்கலாம். ஜென்ரலாக இந்த லேப்ரோஸ்கோபி சர்ஜரி யூட்ரஸ்க்கு என்னென்ன ப்ராப்ளம்க்கெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க டாக்டர்? பொதுவாக இப்போ வந்து ஓப்பன் சர்ஜரி குறைஞ்சிட்டே வருது. ஆமாம். ஏன்னா அதுக்குள்ள காம்ப்ளிகேஷன்ஸ், ப்ராப்ளம்ஸ், லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய இருக்குது. தெரிஞ்சும் அதான் பண்ணிகிட்டு இருந்தோம் இத்தனை நாள், ஏன்னா நமக்கு வேறு ஆல்டர்னேட்டிவ் இல்லை. அண்ட் லேப்ரோஸ்கோப்பி வாஸ் ஜஸ்ட் ஸ்டார்டிங். மேபி ஒரு 30 வருஷத்துக்கு முன்னே தான் நம்ம வந்து ரொம்ப ஆக்டிவாக லேப்ரோஸ்கோப்பி ஆரம்பித்தோம். இப்போ நிறைய அட்வான்சஸ் இன் டெக்னாலஜி, ரோபாட்டிக் சர்ஜரி வந்திருக்கு. ஸோ லேப்ரோஸ்கோப்பி ஆல்மோஸ்ட் எல்லா கண்டிஷன்ஸ்க்கும் லேப்ரோஸ்கோப்பி இப்போ அப்ளை பண்ணுறோம். சிஸ்ட் ரிமூவல், இந்த எக்டாபிக் ப்ரெக்னென்சின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, டியூபல் ப்ரெக்னென்சி. தென் ஓவரியில் வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அதில் பண்ணலாம். யூட்ரஸ் ரிமூவல் பண்ணலாம், ஃபைப்ராய்டு ரிமூவல் பண்ணலாம். ஓகே. அண்ட் கேன்சர் சர்ஜரி கூட அந்த அளவுக்கு நமக்கு திறமை இருந்ததுன்னா லேப்ரோஸ்கோபிக் ஒரு ரோபாட்டிக் சர்ஜரியிலே பண்ணலாம். சூப்பர். இந்த சர்ஜரியோட ப்ரொசீஜர் வந்து எப்படி இருக்கும்? எவ்வளோ நாள் வந்து ஹாஸ்பிட்டலில் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும்? நிறைய பேர் நினைக்கிறாங்க லேப்ரோஸ்கோபி சர்ஜரினா அந்த 3 மணி நேரத்தில் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்லாம். அது தப்பு. ஓகே. இட் இஸ் அ சர்ஜரி, இட் இஸ் அ சேம் சர்ஜரி இது. ஆனால் நம்ம ஆக்சஸ், தட் இஸ் பெருசாக கட் பண்ணாமல் ஒரு 3-4 சின்ன ஹோல்ஸ் மூலயமா உள்ளே போய் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் போட்டு பண்ணுறோம். ஸோ த ரிகவரி ஃபேஸ் இஸ் த சேம். ஏன்னா பெரிய கட் இல்லாததுனால நம்ம பெட்லேயே இருக்க வேண்டாம், நெக்ஸ்ட் டேவே எழுந்து நடக்கலாம். பட் பாடிக்கு அந்த சர்ஜரியோடைய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இட் ஹேஸ் டு ஓவர் கம். ஸோ கட்டாயம் ரெஸ்ட் பீரியட் ஐ வுட் ஸ்டில் சே யூ மஸ்ட் டேக் மினிமம் 2 weeks. ஓகே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் மண்டே, தேர்ஸ்டே பண்ணிவிட்டு மண்டே வேலைக்கு போகலான்றதெல்லாம் வந்து ஐ திங்க் இட்ஸ் அ ராங் நோஷன். MGM Healthcareனுடைய தலைமை மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜெயஸ்ரீ கஜராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? டிவி வால்யூம் குறைச்சிடுங்கம்மா.
ஹலோ அம்மா உங்க பேர் சொல்லுங்கம்மா. எங்க பேர் லட்சுமி மேடம். எந்த ஊர்ல இருந்து? திருச்சி. அம்மா டிவி வால்யூம் குறைச்சிடுங்கம்மா ப்ளீஸ். சரிங்க மேடம். சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எங்களுக்காக தான் கேக்குறோம் மேடம். உங்க வயது சொல்லிட்டு பேசுங்க டாக்டர் கிட்ட. சரி மேடம். என் பேர் வந்து லட்சுமி. சொல்லுங்கம்மா. திருச்சி. சொல்லுங்க. 47 வயசு ஆகுது. உங்க கேள்வியை கேளுங்கம்மா. 47 வயது ஆகுது, உங்க கேள்வியை கேளுங்க. 47 வயது. எனக்கு குழந்தை இல்லை மேடம். பீட்ஸ் ஆகல மேடம். நின்றுச்சு மேடம். 1 வருஷம் 6 மாசம் ஆகுது. சரி. ஆனா எனக்கு குழந்தை வேணும். பீட்ஸ் வரல மேடம். 47 வயது ஆகுது, குழந்தை இல்லை, பீரியட்ஸ் நின்று 1 வருஷம் ஆகுதாம்மா? மேடம் 1 வருஷம் ஆயிடுச்சு டாக்டர். ஓகே. ஸோ உங்களுக்கு டாக்டர் பார்த்துருக்கீங்களா? ஏதாவது பிளட் டெஸ்ட்லாம் பண்ணியிருக்கீங்களாம்மா? பார்த்துருக்கேன் மேடம். சரி. குறிப்பிட்டு அந்த FSHன்னு ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணியிருக்காங்களா? என்ன சொன்னாங்க அவங்க? மாதவிடா நின்றுடுச்சுன்னு சொன்னாங்களா இல்லை மாத்திரை போட்டு மாத்திரை மருந்து கொடுத்தா வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மேடம். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு வந்து நம்மளுடைய செனப்பை ஓவரியிலேருந்து ஓவரிஸ் அந்த ஹார்மோன்ஸ் வர்றது வந்து குறைஞ்சி வருதுன்னு அர்த்தம். ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு 1 இயராக மென்சஸ் வராமல் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போதைக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம். அதுக்கு டாக்டரை போய் பார்த்து ஒரு சில பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணி அல்ட்ராசவுண்ட் பண்ணிவிட்டு எல்லாம் நார்மலாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து நீங்கள் ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு கூட நீங்கள் ஹார்மோன்ஸ் டேப்லெட் எடுத்துக்கலாம். பட் ரொம்ப ஷார்ட் டேர்ம் தான் எடுக்கணும், லாங் டேர்மாக எடுக்கக்கூடாது. இது நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர், நம்ம இந்த கர்ப்பப்பை பற்றி பேசும்போது சிஸ்ட்டு வந்து இருக்குது, இல்லை இந்த எண்டோமெட்ரியோசிஸ் அதுவே வந்து நமக்கு சிஸ்டாக ஃபார்ம் ஆகும் அப்படின்லாம் சொன்னீங்க. சிஸ்ட் அப்படின்னாலே நமக்கு வந்து இந்த கேன்சர் கட்டியும் மைண்டில் வருது இல்லையா? ஸோ இதற்கான விழிப்புணர்வும் பெண்களுக்கு வந்து கொஞ்சம் குறைவாகவே இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி பேசலாம். ஸோ சிஸ்டர்றது பொதுவாக ஓவரியில் வரும். ஒவேரியன் கேன்சர் வந்து அவ்வளோ காமன் கிடையாது. ஸோ நாங்களும் அவ்வளோ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது இல்லை. பொதுவாக ருட்டீன் அல்ட்ராசவுண்டில் பிக்கப் ஆச்சுன்னா தென் வி ஃபைண்ட் அவுட். ஸோ அதுக்கு பிரத்யேகமாக இதான் இந்த சிம்டம்ஸ்னால வருவாங்கன்றது கிடையாது. பட் எங்களோட கான்சென்ட்ரேஷன் வந்து மோர் ஆஃப் மார்பகத்து கேன்சர், பிரெஸ்ட் கேன்சர் அண்ட் புற்றுநோய், வந்து இந்த கர்ப்பப்பை வாயில் ஏற்படுற புற்றுநோய், சர்வைக்கல் கேன்சர். ஸோ பிரெஸ்ட் கேன்சர்ன்றது இப்போ ரொம்ப ரொம்ப காமன் நம்ம ஊரில், எஸ்பெஷலி சவுத் இந்தியாவில் ரொம்ப காமனாக பார்க்குறோம். அகெயின் ரீசன்ஸ்னு பார்த்தோம்னா பல விதமான ரீசன்ஸ் இருக்குது. பட் அதை விட முக்கியம் நமக்கு வந்து அதோட அவேர்னஸ் இருக்கணும். ஸோ பிரெஸ்ட் செல்ஃப் பால்பேஷன்னு நிறைய கிளினிக்ஸில் இப்போ நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ விமென் வந்து எவ்ரி 3 மந்த்ஸ்க்கு ஒருக்கா 6 மந்த்ஸ்க்கு ஒருக்கா அவங்களே பிரெஸ்ட்டை வந்து ஒரு பர்டிகுலர் மெத்தடில் எக்ஸாமின் பண்ணி பார்த்தா கண்டுபிடிக்க முடியும். இது தவிர டாக்டரை போய் பார்க்கும்போது ஒரு 40 இயர்ஸ்க்கு அப்புறம் கட்டாயம் டாக்டரை போய் பார்த்து ஒன்ஸ் a year செக்அப் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ டாக்டர் கண்டுபிடிக்கிற கட்டி வந்து இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸில் கண்டுபிடிக்க முடியும். இது இல்லாமல் 40 இயர்ஸ்க்கு அப்புறம் மேமோகிராம்னு ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்ரே இருக்குது. இந்த ஸ்பெஷல் எக்ஸ்ரேவால் 2 மில்லிமீட்டர் இல்லை 3 மில்லிமீட்டருக்குள்ள புற்றுநோய் கூட கண்டுபிடிக்க முடியும். இது பட் எல்லாரும் வந்து மேமோகிராம் பண்ணிக்காதீங்க, இது வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும், தயவுசெய்து நீங்கள் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் போனால் கூட மேமோகிராம் வேண்டான்னு சொல்லிட்டு வந்துடுங்க, இப்படின்னு தான் வந்து ஆன்லைனில் சோஷியல் மீடியாவில் ப்ராபகேண்டா போயிட்டுருக்கு. இது ரொம்ப தப்பு. ஒரு 10-15 செகண்ட்ஸ்க்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், கட்டாயம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் அதோடைய பெனிஃபிட் என்னன்னா ரொம்ப ஏர்லி கேன்சர் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். பிரெஸ்ட் கேன்சர் வந்து இந்த காலகட்டத்தில் ஏர்லியாக கண்டுபிடிச்சோம்னா 100% க்யூர். ஸோ ஐ எம் ஷுர் நம்ம வந்து ஆஸ் லேடிஸ் எவ்வளோ பெயின் பேர் பண்ணுறோம், இது வந்து ஒரு 15 செகண்ட்ஸ் பெயின் கட்டாயம் நமக்காக நம்ம வந்து பேர் பண்ணிக்கலாம். இது தவிர சர்வைக்கல் கேன்சர், சர்வைக்கல் கேன்சர்ன்றது கர்ப்பப்பை வாயிலேருந்து ஏற்படுற புற்றுநோய். இதுக்கு வந்து வி ஆர் வெரி ஹாப்பி தட் வந்து பேப்ஸ்மியர்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. இந்த பேப்ஸ்மியர் டெஸ்ட் ஜென்ரல் ரெக்கமெண்டேஷன் ஒரு 21 வயசுலேருந்து 65 வயசு வரைக்கும் பண்ணணும் அப்படின்னு. சில சமயம் யங்கர் ஏஜ் குரூப்லேயும் பண்ணுவோம், கொஞ்சம் ஓல்டர்லேயும் பண்ணுவோம். நார்மலாக இருந்ததுன்னா ஒன்ஸ் இன் 3 இயர்ஸ் பண்ணால் போதும். அண்ட் இது எவ்ரி இயர் இது நார்மல்னா கம் பேக் ஆஃப்டர் 3 இயர்ஸ். இதில் ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சா, இல்லை ஒரு சிலருக்கு எக்ஸசிவாக ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது, இல்லை 2 மென்சஸ்க்கு நடுவில் அப்பப்போ கொஞ்சம் ஸ்பாட்டிங் வருது, இல்லை வந்து கான்டாக்ட் இருக்கும் போது வந்து கொஞ்சம் ஸ்பாட்டிங் வருது, இந்த மாதிரிலாம் இருக்கும் போது இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணணும். இதுக்கு கால்போஸ்கோப்பின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. இது வந்து ஒரு மேக்னிஃபிகேஷனில் இந்த கர்ப்பப்பை வாயை வந்து ஒரு கால்போஸ்கோப் மூலயமா பார்த்து
அங்கே சந்தேகத்துக்குள்ள ஏரியாஸ் இருந்தால் அதுலேருந்து பயாப்சி எடுத்து பார்ப்போம். ஓகே, இதெல்லாம் அடுத்த ஸ்டெப்பு. பட் மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பேப்ஸ்மியர் கட்டாயம் எல்லாரும் ஒன்ஸ் இன் 3 years பண்ணிக்கணும். இன்னைக்கு டாக்டர் ஆன் காலில் பெண்களுக்கு கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது, அதனுடைய சிம்டம்ஸ் எப்படி இருக்கும், அதற்கு நவீன மருத்துவத்தில் என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் அட்வான்ஸ்டாக இருக்குது அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். MGM Healthcareனுடைய தலைமை மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜெயஸ்ரீ கஜராஜ் அவர்கள் இணைந்து இதற்கான விளக்கத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர்? வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என் பேர் கார்த்திகை இருந்து மேடம். நான் அருப்புக்கோட்டையில இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு அதான் கேட்குறேன் மேடம். எனக்கு 42 வயசு ஆகுது மேடம். எனக்கு தொடர்ந்து பீரியட்ஸ் பெயின், ரொம்ப பிரசவ வலி மாதிரி இருந்தது. டாக்டரை போய் பார்த்தோம். அவங்க ஒரு ஸ்கேன் எடுப்போம். எடுத்தப்போ பல்கி யூட்ரஸாகவும் அடினோமைசிஸ் இருக்குன்னு சொல்றாங்க. 3 months டேப்லெட் எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. எனக்கு இது கியூர் ஆகுமா மேடம், இல்லை லைஃப் லாங் டேப்லெட் எடுத்துக்கிற மாதிரி இருக்குமா? க்யூர் ஆகிறது வந்து அது வந்து ஒரு 2வது கேள்விமா. முக்கியமாக வந்து சிம்டம் கண்ட்ரோல் கட்டாயம் கொடுக்க முடியும். பட் மாத்திரை வந்து யூஸ்வலாக ஒரு 3 monthsக்கு ஒரு ட்ரையலாக தான் அந்த மாத்திரையை கொடுக்கறது. மாத்திரை ஒர்க் ஆகுதுன்னா இப்போ வந்து ஒரு மெரினா அப்படின்னு ஒரு இது இன்ட்ராயூட்ரைன் டிவைஸ் மாதிரி இருக்குது. தட் இஸ் இந்த காலத்தில் காப்பர் டீ போடுவோம் இல்லையா, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி காப்பருக்கு பதிலாக ஹார்மோன் ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு இன்ட்ராயூட்ரைன் சிஸ்டம் இருக்குது. இது போட்டோம்னா உங்களுக்கு 5 வருஷத்துக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ஸோ லாங் டேர்ம் வந்து மாத்திரை எடுக்கிறது இல்லை, இந்த மாதிரி ஒரு இன்ட்ராயூட்ரைன் டிவைஸ் போட்டால் உங்களுக்கு நல்ல பெயின்லேருந்து நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர், ஒரு சில அவேர்னஸ் வந்து எங்களுக்கு தேவைப்படுது. இப்போ பிரெஸ்ட் கேன்சர் வந்து சொல்லியிருந்தீங்க, இந்த டெஸ்ட் வந்து கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனுடைய சிம்டம்ஸ் அப்படிங்கிறது எதாவது தெரியுமா நமக்கு? சிம்டம்ஸ் யூஸ்வலாக வந்து கட்டி தான். சரி, கட்டியாக வந்து ஒரு பேஷண்ட் அவங்களே கண்டுபிடிச்சி வந்தாங்கன்னா இட் இஸ் ரொம்ப லேட் ஆல்ரெடி. ஏன்னா அந்த அளவுக்கு சைஸ் இருந்தால் தான் அவங்களால கண்டுபிடிக்க முடியும். ஓகே, பட் அதுக்கும் முன்ன கொஞ்சம் அந்த ஸ்கின் வந்து உள்ளே அப்படியே வித்ட்ரா ஆகும். இப்போ ஆரஞ்சோடைய ஸ்கின் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பக்கரிங், அது சந்தேகம் இருந்தால் அது பண்ணணும், அது வந்து பார்க்கலாம். இல்லை அந்த நிப்பிள், தட் இஸ் அந்த காம்பு, அது வந்து உள்ளே இழுத்துக்கும். ஓகே, இல்லைன்னா நிப்பிள் டிஸ்சார்ஜும் வரலாம் சில பேருக்கு, பிளட் ஸ்டெயின் டிஸ்சார்ஜ். இதெல்லாம் வந்தால் கேன்சர் தான் அப்படின்னு இல்லை. பட் இதெல்லாம் வந்தால் கட்டாயம் டாக்டரை போய் பார்க்கணும். ஓகே, பட் நான் சொன்னது வந்து ஏர்லியர் இந்த மேமோகிராம் அப்படின்ற சொன்னது வந்து ஒரு எக்ஸ்ரே. இது சிம்டம்ஸ் இல்லாதவங்களுக்கு பண்ணணும். ஓகே, இது ஸ்க்ரீனிங் டெஸ்ட். ஸோ ஒன்ஸ் இன் 4 years, ஆஃப்டர் 40 years. ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இல்லைன்னா, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்துச்சுன்னா, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி நான் சொல்கிறது சிஸ்டர்ஸ், டாட்டர், மதர், சித்தி, பெரியம்மா, தட் இஸ் மெட்டர்னல் சைடில் ஸ்பெஷலி. ஓகே, பட் அப்பா சைடில் இருந்தால் கூட இன்னும் ஃப்ரீக்வெண்ட்டாக போய் ஸ்க்ரீனிங் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ நீங்கள் இந்த ஸ்பாட்டிங் பற்றி சொல்லும்போதே இந்த கொஷின் கேட்கணும்னு நினச்சேன். இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், இப்போ பெண்கள் வந்து பெரும்பாலும் பப்ளிக் ரெஸ்ட் ரூம் வந்து யூஸ் பண்ணுறாங்க, இல்லை டீஹைட்ரேட்டடாக இருக்காங்க, சில காரணங்கள் இருக்கலாம் எங்களுக்கு தெரிஞ்சு. இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் பற்றி சொல்லுங்கள். ஸோ இந்த யூரினரி ட்ராக்ட் வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்றது வேறு, யூரினரி சிம்டம்ஸ்ன்றது வேறு. ஸோ யூரினரி சிம்டம்ஸ் தான் நம்ம அடிக்கடி பார்க்கறது. இது யூஸ்வலி வாட்டர் இன்டேக் குறைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக சிம்டம்ஸ் வரும். பொதுவாக வந்து ஒர்க் பிளேஸில் டாய்லெட் சரியாக இருக்காது, இல்லை எங்கேயா ட்ராவல் பண்ணுறோம், நமக்கு வந்து டாய்லெட் தேடி போக முடியாது, போனாலும் ஹைஜீன் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் இன்டேக் குறைச்சிக்கிறோம். ஸோ வாட்டர் இன்டேக் குறைக்க யூரின் வந்து கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும். ஸோ கான்சன்ட்ரேட்டட் யூரின் வந்து இட் இரிட்டேட் த பிளாடர். ஓகே, ஸோ அடிக்கடி போகணுன்னு தோணும், போயிட்டு வந்தோடனே ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும், அதுக்கு டிஸ்யூரியான்னு பேர். ஸோ திஸ் இஸ் மோர் காமன். இப்போ எல்லாரும் வந்து எனக்கு இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னு உடனே போய் மாத்திரை வாங்கி சாப்பிட்ருவாங்க. ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கக்கூடாது இந்த மாதிரி சுச்சுவேஷனில். ஃபஸ்ட்டு வாட்டர் இன்டேக் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இந்த ஆல்கலைசிங் ஏஜென்ட்ஸ் இருக்குது, நிறைய லிக்விடும் இருக்குது, பவுடரும் இருக்குது, அது வாட்டரில் கலந்து குடிச்சோம்னா அதுவே போதும் நமக்கு. பட் யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்தால் யூரின் பாஸ் பண்ணும்போது பிளட் வரும், ரொம்ப சிவியர் பெயின் இருக்கும். அப்போ நம்ம கல்ச்சர் பண்ணி பார்த்தோம்னா வி கெட் அ கல்ச்சர் க்ரோத் வரும். ஓகே, கல்ச்சராக ஒரு யூரினில் பஸ்ஸல்ஸ் இருந்தால் தான் யூரினரி இன்ஃபெக்ஷன்னு பேர். அப்போ தான் ஆன்டிபயோட்டிக் எடுக்கணும். ஸோ இமீடியட்டாக சிம்டம்ஸ் வந்த உடனே போய் ஓவர் த கவுண்டர் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் வாங்கி சாப்பிட்றது ரொம்ப தப்பு. ஏன்னா நமக்கு அப்புறமா ஒரு யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா அந்த ஆர்கானிசம்ஸ் வந்து ரெசிஸ்டன்ட் ஆகிடும். ஓகே, ஸோ எந்த ஆன்டிபயோட்டிக் போட்டாலும் இட் ஒன்ட் ரெஸ்பாண்ட். அண்ட் யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து ஒரு ஏர்லி ஸ்டேஜஸில் சிம்பிளாக இருக்கும், பட் நெக்லெக்ட் பண்ணோம்னா இட் கேன் கோ ஆன் டு கிட்னி இன்ஃபெக்ஷன், இட் கேன் பிகம் அ மேஜர் இஷ்யூ. ஓகே, ஸோ வி ஹாவ் டு பி கேர்ஃபுல்.
ஓகே, ஆன்டிபயோட்டிக் அவாய்ட் பண்ணணும்னு நீங்கள் சொல்கிறதே எங்களுக்கு வந்து ரொம்ப கட்டாயம் அவாய்ட் பண்ணணும். இட் இஸ் நாட் ஃபர்ஸ்ட் லைன் ட்ரீட்மெண்ட்டே கிடையாது அது. ஓகே. ஸோ பீங்க டாக்டர், நீங்கள் நிறைய பேருக்கு சர்ஜரி பண்ணியிருப்பீங்க அண்ட் யூட்ரஸ் ரிமூவ் பண்ண வேணானாலும் அந்த கண்டிஷன் வரும்போது நம்ம ரிமூவ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இதுக்கு பயந்துட்டே சிம்டம்ஸ் எல்லாம் வந்து லெத்தார்ஜிக்காக வந்து அவாய்ட் பண்ணுறாங்களோ பேஷண்ட்ஸ் எல்லாம்? கட்டாயம். நிறைய பேர் ப்ளீடிங் அதிகமாக போயிட்டே இருக்கும், பட் ஃபைப்ராய்டு இருக்குன்னு தெரியும். யாராவது ஒரு 2 டாக்டர்ஸ் வந்து யூட்ரஸ் ரிமூவல் சொல்லியிருப்பாங்க, சரி, ஆனால் தே ஒன்ட் கம் பேக் எனிவே. திடீர்னு ஒரு 5 ஹீமோக்ளோபின் 5ல் வந்து மூச்சு வாங்குற மாதிரி வந்து அப்போ தான் தே வில் கம் இன் ஃபார் த சர்ஜரி. சாரி. ஸோ தோஸ் சார்ட் ஆஃப் சுச்சுவேஷன்ஸ் அவாய்ட் பண்ணணும். ஓகே. திங்க் இண்டிகேட்டட்னு ஒரு டாக்டர் சொல்லும் போது தென் வி ஹேவ் டு கோ ஃபார் த சர்ஜரி. ஓகே. அவாய்ட் பண்ணுறதுனால ஒன்று மெயினாக ப்ளீடிங் இருக்கிறவங்களுக்கு ரத்த சோர்வு வரும், அதனால் அவங்களுடைய டெய்லி லைஃப் ஸ்டைல் எல்லாமே காம்ப்ரமைஸ் ஆகும். ஓகே. செகண்ட் சுச்சுவேஷன் வந்து ஓவரியில் ஏதாவது ஒரு கட்டி இருந்து சர்ஜரி அட்வைஸ் பண்ணியிருந்தா டிலே பண்ணால் அது கேன்சராக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ வி ஹேவ் டு இன்வெஸ்டிகேட். எல்லா கட்டியும் கேன்சர், எல்லா ப்ளீடிங்கும் ப்ராப்ளம் நம்ம சொல்ல முடியாது, பட் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் கட்டாயம். இட்ஸ் இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இன்றைக்கி டாக்டர் ஆன் கால் லைவில் எங்களோட இணைந்து கொண்டு நேரலையில் நிறைய விஷயங்கள் நம்ம பெண்கள் சார்ந்து பேசியிருக்கோம். ஏன்னா பெண்களுக்கு உடம்புல எந்த பிரச்சனை வந்தாலும் ஒரு கைனகாலஜிஸ்ட்டை போய் பாருங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா பிரச்சனைக்கும் அவர்களுடைய ஹார்மோன்ஸ் வந்து மேஜராக ப்ளே பண்ணுது. ஸோ நிறைய விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி சர்ஜரி எந்தெந்த கண்டிஷனில் இருக்குது, சிம்டம்ஸ் எப்படி இருக்கும், எல்லாருக்கும் சர்ஜரி வந்து வேணுமா, இல்லை மெடிசன்ஸ்லேயே எத்தனை பேருக்கு வரும், எல்லாருமே மெடிசன் எடுக்கணுமா, இல்லை மெடிசனை சார்ந்தே இருக்கணுமான்னா கண்டிப்பாக கிடையாதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. மிக்க நன்றி. தேங்க்யூமா. தேங்க்யூ. நேரில் இன்றைக்கி டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்த்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.